Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா ரெண்டு விதமான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். விநாயகருக்கு பிடிச்ச பிரசாதங்கள்ல பாத்தீங்கன்னா லட்டுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு பிரசாதம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீடியோல பூந்தி லட்டு, ரவா லட்டு நம்ம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இந்த ரெண்டு விதமான லட்டும் இருக்கும். ஈஸியா ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க இப்போ ரெண்டு விதமான லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 லிருந்து 120 கிராம் அளவுக்கு இருக்கு. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கப்பில் ஏதாவது ஒரு கப் எடுத்து நீங்கள் எல்லா பொருளையும் அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்காமல் செய்யணுன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் கூட நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிக்கோங்க. அது கரெக்டான பதம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் உருண்டை கட்டின மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயில் நம்ம போடும்பொழுது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பச்சை மாவு உருண்டையாக இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும். அதனால் நல்லா நைஸாக உருண்டைகளே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து ஊற்றும்பொழுது இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளோவில் விழணும். நம்ம ஊற்றும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரொம்ப கெட்டியாக விழக்கூடாது. அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா பூந்தி பொரிக்க கரெக்டாக இருக்காது. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. எடுத்து ஊற்றும்பொழுது நல்லா ஒரு ஃப்ளோவில் அப்படியே விழணும் பாருங்கள். கீழே இங்கே கெட்டியாக இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவாக போகுது பாருங்கள் மாவு. இதுதான் கரெக்டான பதம். மாவு மட்டும் கரெக்டாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பூந்தி நல்லா சூப்பராக பொரிச்சு எடுக்க முடியும். பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடாய் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேன் அப்படி இல்லைன்னா கடாயை கீழே ஒரே மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் பேன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்து எண்ணெயில் விட்டு பாருங்கள். மாவு போட்டதுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பி வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பூந்தி பார்த்தீங்கன்னா நல்லா எழும்பி வரும். எண்ணெய் காயாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப தட்டையாக வந்துடும் பூந்தி. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற கண்ணு கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி இந்த கரண்டி மேலே ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா எண்ணெய் சூடாக காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாவை கரண்டியில் ஊற்றும் போதே அழகாக அதுவே வெந்து பிரிஞ்சு வந்துடும். பூந்தியை போட்டதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 30லிருந்து 45 செகண்ட் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு பூந்தி சாஃப்டாக இருக்கணும். லட்டு செய்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக வர வரைக்கும்லாம் நம்ம எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. லட்டு செய்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ். இப்போ நான் ஒரு 30லிருந்து 45 செகண்ட் குக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிறேன். ஈஸியாக இருக்கும் எல்லா பூந்தியும் எடுக்கிறதுக்கு. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் கொஞ்சம் நல்லா வடிஞ்சு வந்துடும். எப்போவுமே பூந்தி செய்யும் போது கரண்டியை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. அப்போ நல்லா முத்தாக நம்மளால் பூந்தி பொரிச்சு எடுக்க முடியும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் பூந்தியாக செஞ்சு எடுத்துக்கிறேன். பூந்தி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம செஞ்சுருக்கிற பூந்தியை நான் பொரிச்சு எடுத்த எல்லா பூந்தியுமே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பூந்தியை நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. முழுசாக பூந்தி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருடைய வீட்டில் கண்ணு கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ பூந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். அது கார பூந்திக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஆனால் லட்டு சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். முழுசாக பூந்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்ணு கரண்டியில் ரொம்ப பெருசாக பூந்தி நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் லட்டு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம்.
முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா கூடவே உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா இப்படி வறுபட்டதுக்கு அப்புறமா வெறும் முந்திரி திராட்சையை மட்டுமே நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பாகு வந்து முருகக்கூடாது. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம சர்க்கரை தண்ணி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். லட்டு வந்து நல்லா மணமாக சூப்பராக இருக்கும் ஏலக்காய் தூள் சேர்க்கும் பொழுது. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா டக்குன்னு பாகு வந்து முறிக்கிடும். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி பாகு கையில் தொட்டு ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்து வந்துருச்சு. பாருங்கள், இப்படி பண்ணும்பொழுது நல்லா ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இதுதான் சரியான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூந்தியை சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், கிராம்பு அதெல்லாம் வந்து போடுவாங்க. லட்டு கூட நல்லா மணமாக இருக்கும், அதனால் அதெல்லாம் சேர்ப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அதெல்லாம் இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து பச்சை கற்பூரம்லாம் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதாவது பூந்தி வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகுவை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். அப்படியே நம்ம வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரட்டும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்தால் தான் நம்மளால் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா சர்க்கரை வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பூந்தி வந்து இருந்த பாகு எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க. நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் லட்டு, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. இதே போல் உருண்டை பண்ணி எல்லா லட்டையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 11 லட்டு வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக ரவா லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 கப் ரவை வந்து சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நம்ம கேசரி உப்புமாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, நல்லா பொடியாக இருக்கிற ரவை, அந்த ரவை எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம ரவையை வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவா லட்டு. அதுக்காக நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு வறுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும், கலர்லாம் மாறிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு ரவையை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெடிமேடாக கடையிலும் விற்கிறாங்க. நீங்கள் வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அன்றைக்கே அப்போவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருவீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை கூட சேர்த்துக்கலாம். ஒரு நாள் 2 நாள்லாம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்க்கும் போது அதில் இருக்கிற ஈரப்பதத்தினால ரவா லட்டு வந்து கெட்டுடும் சீக்கிரமாக. டெசிகேட்டட் கோகோனட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட சர்க்கரையை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து
மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஸ்வீட் வந்து மிக்ஸ் ஆகும். கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஏற்கனவே இது கூட நெய் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருந்தேன் ஃபஸ்ட்டே ரவை வறுக்கும்பொழுது. இப்போ திரும்பவும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். காய வச்ச பால் தான் இது. சூடாக நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சூடாக தான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பால் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிப்பாங்க. அந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவை ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிடிக்கும். ஒரு சிலருக்கு ரவா லட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் சாப்பிட பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி பால் 1 கப்பு சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது நல்லா ரவை வந்து வெந்துடும். அப்போ சாப்பிட ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். கரண்டி வச்சு நல்லா இப்படி திரட்டும் போது கெட்டியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும். அப்போ வந்து உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன தான் உருண்டை பண்ணாலும் ரவுண்டாக இருக்காது. லட்டு பிடிக்கிறதுக்கு இலகிட்டே போகும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கிட்டு உருண்டை பண்ணும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மேலே வந்து இந்த முந்திரி திராட்சைலாம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் உருண்டை பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரவா லட்டு. நான் வந்து லட்டு வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம மேலெல்லாம் முந்திரி திராட்சை தெரிகிற மாதிரி வச்சு உருண்டை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. இன்னும் ரவா லட்டு அழகுப்படுத்த நான் வந்து ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு வச்சோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம வந்து புரட்டி எடுக்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து இன்றைக்கி 2 விதமான லட்டு ரெசிபி வந்து பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பூந்தி லட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த 2 ரெசிபியுமே செய்ய ஈஸியாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சால் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு லட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பூந்தி லட்டு. நம்ம அரைச்சிட்டு வேறு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா லட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பால் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்து உருண்டை பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.